இந்த ஒரு தோஷத்தை மாத்திரம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும். அது சில பேருக்கு பண்ணாங்கன்னா நல்லது, சில பேருக்கு அதை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அவங்களால அதை ஈஸியாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சொல்லும் போதே அவங்களுக்கு பயம் வரும். சில பேருக்கு மனசுக்கு அது ஒப்பாது. சில பேருக்கு டிவோர்ஸுங்கிற மாதிரி மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க, திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த மனைவியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் மனைவி அப்படிங்கிறவங்க தங்குறதே கிடையாது. பிரணவமந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்குது, ஒரு ஆண் பெண் ஜாதகம் இணைக்கும் பொழுது அதிலும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ப்ரையாரிட்டியான தோஷம் என்ன, அதுவும் பெண் ஜாதகத்தில் ஏன் அது மாங்கல்ய தோஷமாக மாறி அந்த பெண்ணுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஜாதக ரீதியாகவும் கிரகத்தினுடைய சேர்க்கையின் விளக்கமாகவும் நமக்கு இன்னைக்கு கொடுக்க இருக்காங்க ஜோதிடர் ஜெயா ரவி மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய நம்ம பார்த்தோம். நீங்கள் அழகாக நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனாலும் இன்னும் இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ், அதாவது எந்த சின்ன வயசுலேயே கணவனை பெண்கள் இழந்துடுறாங்க. இதை பிறகுதான் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் அதற்கேற்ற மாதிரி பரிகாரங்களோ இல்லை வேற என்ன விஷயம் பண்ண முடியுங்கிறத பார்த்துருப்போம். அப்படி ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட தோஷம் என்ன? இது மாதிரி சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் இது மாதிரி ஜாதகங்கள். இதை நடக்காமல் தவிர்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஜாதகத்தில் இந்த விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி திருமணம்னு வரும்போது பெண்களுக்கு இந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவம், ஈவன் ஆண்களுக்கும் 7, 8 சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா பாவ கிரகங்கள் அமராமல் இருக்க வேண்டும். அந்த 7, 8 பாவங்களை ஈவன் பாவ கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தாலும் விசேஷம்தான். பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டாக எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம். பட் ஓரளவுக்கு நம்ம சில விஷயங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எஸ்பெஷலி பெண்களுடைய ஜாதகத்தில் தோஷம் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் தான் இது. அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா வைதுவிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைதுவிய தோஷம் இல்லைன்னா இன்னும் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா விதவை தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம இதை சொல்றோம். அதாவது பெண்களுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அவ்வளோ சிறப்பு கிடையாது, அவ்வளோ நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் பெண்களுடைய ஜாதகத்தில் அவர்களுடைய லக்னத்தில் இருந்து 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய காம திரிகோணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவங்களில் இந்த இணைவு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இதை வைதுவிய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் அந்த 3, 7, 11 அக்னி ராசியாக இருந்தால், அக்னின்னா நம்ம எதை சொல்லுவோம், மேஷம், சிம்மம், தனுசு, அந்த அக்னி ராசியாகவும் இருந்தால் அது இன்னுமே மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தோஷம் இருக்கும் பெண்களுடைய ஜாதகத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பரிகாரம் ஒன்றும் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா நல்லது. இதில் பொதுவாக நீங்கள் இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிற இணைவு தானே மாங்கல்ய தோஷத்துக்கு, பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுடைய அந்த ஆயுள் பலத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய விஷயம். இந்த இடத்துல நீங்கள் சூரியன் செவ்வாயின்னு குறிப்பிடுறீங்க அப்படின்னா அதற்கான காரணம்? சூரியன் செவ்வாய் ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள். ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த கணவனுடைய ஆயுளுக்கு ஒரு பங்கத்தை விளைவிக்கும். இதை செவ்வாய் தோஷம்னு கூட அந்த லிஸ்ட்டில் இதை கொண்டு வரக்கூடாது. இது ஒரு தனி ஒரு தோஷம். இது எல்லாருக்கும்லாம் இருக்காது, இது ரொம்ப ரேராக தான், ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அது ஒரு எஸ்பெஷலி நம்ம ஒரு 100 ஜாதகம் எடுத்தோம்னா அதில் ஒரு 5, 6 ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இது அவ்வளோதான். இது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது இல்லை. இந்த ஒரு தோஷத்தை மாத்திரம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும். அது சில பேருக்கு பண்ணாங்கன்னா நல்லது, சில பேருக்கு அதை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதை நம்ம சொன்னால் கூட அவங்க செய்யறது இல்லை.
அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. பட் இதை செஞ்சுட்டாங்கன்னா ஒரு நல்லது அப்படின்னு. ஏன்னா அப்போ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு திருமணமே ஆகாதா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஸோ அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சராசரி மனிதர்கள் தானே. காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா திருமணமே அப்போ பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி சாத்தியம் இல்லை. இது மாதிரியும் சில ஜாதகங்கள் இருக்கும். அதற்கு உண்டான அந்த ரெமெடி அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணா நல்லது. நேர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நீங்க நிறைய ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு தோஷம் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. எந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்தப்போ நீங்க இந்த தோஷமா நீங்க வந்து அத அவங்களுக்கு சொன்னீங்க? அதற்கு என்ன பரிகாரம், முன்னெச்சரிக்கையா நீங்க சஜஷன்ஸ் குடுத்தீங்க? இந்த 3, 7, 11 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காம திரிகோணங்கள்னு. அந்த பாவங்கள்ல இந்த சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகமும் நெருக்கமாகவோ இல்லை ஒரே பாவத்தில் 2 கிரகமும் கொஞ்சம் டிகிரி வித்தியாசத்தில் இருந்தால் கூட பட் ஸ்டில் சேர்க்கை தான். ஒரு பாவத்தில் அது உட்காந்தாச்சு அப்படின்னா 2 கிரகங்களுடைய சேர்க்கை அங்கே ஒரு வேலை செய்ய தான் செய்யும். ஸோ அதனுடைய தசாபுக்தி காலத்தில் தான் அது வேலை செய்யும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். சப்போஸ் அந்த தசாபுக்தி அவங்க லைஃப்பில் வரப்போகிறது இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லை அதை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். பட் இனிமே தான் அது கடக்க போகிறாங்க. திருமண வயசு கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தசாபுக்தியும் பக்கத்துலேயே வரப்போகிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் டெஃபினட்டாக. அது நான் பார்த்த ஒரு சில ஜாதகங்களில் இந்த காம்பினேஷன் இருந்து சிலருக்கு வந்து அந்த சம்பவம் நடந்துருச்சு. அதாவது நடந்த பிறகு அவர்கள் வந்து நம்மள்ட்ட கேட்குற அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. சில பேர் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டவங்களுக்கும் நான் இது மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பரிகாரத்தை வந்து ஆக்சுவலி கன்வே பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களால அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சொல்லும் போதே அவங்களுக்கு பயம் வரும். சில பேருக்கு மனசுக்கு வந்து அது ஒப்பாது. அதை வந்து பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல். ஆக்சுவலாக இதில் எப்படி தெரியுமா, அந்த ஜாதகம் பார்க்க வரவங்களோட ஜோசியர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை எடுத்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி நம்மளும் லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுங்கிறதுக்கு அவ்வளோ நம்ம சங்கடப்படுவோம். ஸோ அவங்க மனசு ஏதோ புண்படுற மாதிரி நம்ம வேணும்னு சொல்ல போகிறது இல்லை. ஒரு இதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும் ஒரு இதுலேருந்து அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்ல போகிறோம். பட் சில பேருக்கு அதை கேட்டுக்கிற அந்த தைரியம் இருக்காது, அந்த பக்குவம் இருக்காது. நான் பார்த்த ஜாதகங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்கிறேன். கும்ப லக்னம் அந்த பெண்ணுக்கு. அவங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிற மேஷத்தில் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. அதே வீட்டில் சூரியன் செவ்வாய் 2 பேருமே அக்னி ராசி. அப்போ 3ஆம் இடம்ங்கிற காம திரிகோணம், மேஷம்ங்கிற அக்னி ராசி, அதில் நல்ல பவர்ஃபுல்லான உச்சமான சூரியன், ஆட்சியான செவ்வாய். அப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகவும் ஆயிட்டாரு சூரியன். அதாவது களத்திர ஸ்தானாதிபதியாகவும் ஆகி அவர் போய் இந்த 3ஆம் பாவம்ங்கிற இந்த பாவத்தில் அவர் உச்சமாக உட்காந்துட்டாரு, நெருப்பு ராசி. அப்போ இந்த மாதிரி ஒரு இது நம்ம கண்ணில் பட்ட உடனே நமக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம தெரிஞ்சே ஒருத்தருக்கு போய் நம்ம ஒரு விஷயத்தை கைட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம மனசாட்சி நம்மளை ரொம்ப உறுத்தும். அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க கேட்டதுனால நம்ம இந்த பரிகாரத்தை சஜஸ்ட் பண்ணேன். அதை பண்ணுங்க, பண்ணால் உங்கள் பொண்ணுக்கும் நல்லது, திருமணம் பண்ணிக்க போகிற அந்த யாரோ அந்த நபருக்கும் இது ஒரு நல்ல சேஃப்டி அப்படின்னு சொன்னேன். இந்த பரிகாரத்தை நான் இப்போ பொது வழியில் சொல்லலாமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது நல்லதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். பட் அது எத்தனை பேருக்கு அது ஏற்றுக்கிட்டு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இது ஒரு அவேர்னஸாக கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணும்பொழுது அந்த பெண்ணுக்கு அது நடக்காமல் நம்ம தடுக்கிறோம் இல்லையா? அதை ஒரு அவேர்னஸாக நம்ம நேர்களை கொடுக்குறோம். இப்போ இந்த பரிகாரத்தை கேட்டு யாரும் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம், அதை கண்டு பீதி அடைய வேண்டாம். இது வந்து சும்மா ஒரு சாங்கியமாக தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இவங்க மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கோ ஜாதகத்தில், அந்த பெண்ணு அவங்களுடைய தாய் தகப்பனார் 3 பேருமே இவங்க திருச்செந்தூரில் முதல் நாளே போகணும். அதாவது இப்போ நாளைக்கு அந்த பரிகாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டே அங்கே போய் அவங்க ஸ்டே பண்ணிடணும். அதுக்கு ஏதாவது குறிப்பா நட்சத்திரம், நாள், திதிகள் இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட அந்த மாதிரின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்க இந்த இதை பண்ணிட்டு வந்தால் போகிறோம். இது இந்த குறிப்பிட்ட நாளில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு தடவை பண்ணிட்டு வரணும் இந்த பரிகாரத்தை, அது அவங்களுக்கு சிறப்பு. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் ராத்திரி போய் அங்கே ஒரு ஹோட்டல்லையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வீடு எங்கே இருந்தாலும் சரி ஒரு இடத்துல போய் தங்கணும். தங்கி
அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிய கார்த்தால சீக்கிரமாக எழுந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து தலைக்கு குளிப்பாட்டி விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு புது உடை உடுத்திக்கிட்டு நிறைய தலையில் பூ வச்சு கையில் நிறைய வளையல் போட்டு பெரிய குங்குமமெல்லாம் வச்சு ஒரு சுமங்கலி பெண் எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிட்டு அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணு 3 பேரும் விடிய காலையில், அதாவது சூரிய ஒளி வரத்துக்கு முன்னாடியே இருட்டோட இருட்டாக இதை பண்ணணும். ஏன்னா யார் கண்லேயும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு 4:30 5 மணி அந்த டைமில் அந்த இருட்டோடு போய் அந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண வைக்கணும் அந்த பொண்ணை. ஸ்நானம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பூ வளையல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு விதவைக்கு என்ன பண்ணுவாங்களோ சாங்கியம் அது போல் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணணும். இது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இது சினிமாலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அந்த இருட்டோட இருட்டாக திரும்ப ரூமுக்கு வந்துட்டு அந்த ஈரம் அது சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணும்போது அந்த துணியெல்லாம் ஈரமாயிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கழட்டி ஒரு கவரில் போட்டுட்டு புதுசாக திரும்ப இன்னொரு உடை புதுசாக மாற்றிக்கிட்டு திரும்ப எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணணும், அந்த ஈர துணி அந்த கடலில் குளிச்சுட்டு வந்த அந்த துணியை அப்படியே ஒரு கவரில் போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். திரும்ப அதை இவங்க வீட்டுக்குலாம் எடுத்துக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நேராக கோவிலுக்கு செந்தில் ஆண்டவரை போய் பார்க்கணும். போய் அவருக்கு நல்ல நில மாலை ஒன்று வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பேரில் நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுதான். ஆனால் இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். அதுவும் அப்பா அம்மாவே கூட்டிகிட்டு போய் அதை பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஆனாலும் இதை பண்ணால் அந்த பொண்ணுக்கும் நல்லது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனுக்கும் அது நல்லதாக இருக்கும். ஸோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் இந்த தோஷம் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஒரு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நிச்சயமா. இது வந்து பெண் ஜாதகத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் ஒரு உதாரண ஜாதகம் நீங்கள் பார்த்ததுலேருந்து சொல்லிட்டீங்க. நிறைய ஆண் மகனுக்கு என்னன்னா தன்னுடைய ஒய்ஃபை வந்து ரொம்ப குறைஞ்ச வயசுலேயோ இல்லை குறைஞ்ச நாட்கள்லையோ இழக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வரும். அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மெயினாக சுக்கிரன் அவங்களுடைய ஜாதகத்தில் கெடக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் களத்திர காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் பார்த்ததில் என்னுடைய குறுகிய கால அனுபவத்தில் நான் பார்த்ததில் ஆண்களுக்கு வந்து சுக்கிரன் கேந்திரத்தில் உட்காந்துட்டாருன்னா, கேந்திரம் அப்படிங்கிறது 1 4 7 10 இந்த கேந்திரங்களில் அமரும் பொழுது சுக்கிரனுக்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. அப்போ இவங்களுக்கு வந்து மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நாள் இவங்களோட இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுது. சில பேருக்கு வந்து டிவர்ஸுங்கிற மாதிரி மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க, திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த மனைவியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் மனைவி அப்படிங்கிறவங்க தங்குறதே கிடையாது. அந்த மாதிரி சில பேருக்கு அமையும். சில பேருக்கு மனைவியை இழக்கிற மாதிரி ஒரு சூழலும் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத விட இவங்கெல்லாம் வந்து அஃபிஷியலாக ஒரு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற அந்த சிஸ்டமில் இவங்க போகக்கூடாது. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி லிவிங் டுகெதர் கம்பேனியன்ஷிப்னுங்கிற மாதிரி ஒரு இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை நடத்த முடியும். நான் நிறைய பார்த்துருக்கேன் இது மாதிரி சுக்கிரன் கெட்ட ஜாதகம். அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் கூட, நம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் தனித்து அமரும் பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஜென்ரலாக கேந்திரத்தில் அமரும் பொழுது சுக்கிரனுடைய சொந்த வீடாகவே அமைந்து விட்டால் அது இன்னுமே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. இதே ஒரு மீன லக்னம் துலாம் அப்படிங்கிறது 8ஆம் பாவமாக வரும். துலாத்தில் சுக்கிரன் உச்சம், தனித்த சுக்கிரன் ஒரு ஆண்மகன் ஜாதகத்தில் இருக்குன்னா அப்போ அவங்க என்ன பண்ணணும்? மீன லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதி, அவர் போய் 8லேயே உட்காந்துடுறாரு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து சுக்கிரனை வந்து கெட்டு போயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. 7ஆம் பாவத்தில் சப்போஸ் கேந்திரம்ங்கிறது 7, இப்போ 4 7 10 1 4 7 10 தான் கேந்திரம். இப்போ சப்போஸ் அந்த கேந்திரமே சுக்கிரனுடைய சொந்த வீடாகவும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதை இன்னும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ மேஷ லக்னத்துக்கு மாத்திரம் ஒரு விதிவிலக்கு உண்டு. அவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனிச்சு இருந்தாலும் தன்னுடைய வீடாக இருந்து கேந்திரமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. ஆனால் மற்ற லக்னங்களுக்கு சுக்கிரனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமண பொருத்தம் தான் சுவாரஸ்யமாக இருந்தது. வித்தியாசமான பரிகாரம் இதுவரை
எங்கேயுமே கேட்டிராத ஒரு பரிகாரம். ஏன்னா அது முன்னாடியே ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதை அந்த தாய் தகப்பனாரே முன்னாடி ஒரு பரிகாரமாக பண்ணிடும் பொழுது அவங்க ஒரு தீர்க்க சுமங்கலி யோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எல்லோருக்குமே பார்க்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கும். இனிமேல் ஜாதகம் இணைக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டு பின்ன இணைக்கும் பொழுது அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையினுடைய டியூரேஷன் லாங்கிட்டிவிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். பயனுள்ள ஒரு தகவலாக இருந்தது மேம். நன்றி. நன்றி.